நுளம்பு குடம்பி பெருகுகின்ற மாதிரியோ அல்லது நுடம்பு குடம்பிகளோ காணப்பட்டால் கட்டாயம் நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம். அதற்காக நீதிமன்றம் வரை செல்ல வேண்டி இருக்கும். நீங்கள் நாங்கள் பார்க்க போகிற உண்மையில் குடம்பி பெருகிற நிலைமையை விட்டுட்டு வர வேண்டாம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்தந்த பிறகு பகுதி சுகாதாரப்படுத்தும் தருவதற்கு அறிவிங்க. பிரச்சனை இருந்தால் உடனடியாக அறிவித்து நடவடிக்கை எடுக்கணும் என்றதுதான் முக்கியமான விஷயம். அதே பிறகு அதை செய்துட்டோம் என்று சொன்னால் 인지하지 않나? மூணு பேருக்கு வந்தால் வேலையை ஓப் பண்ணி கொடுத்தா நீங்கள் கிடைக்கும். ஏன்னா டெங்கு வந்தால் நீங்கள் நினைக்கலாம் சரியான எஃபெக்ட். நீங்கள் தான் உங்களோட பாதுகாக்கணும். இல்லை தண்ணி இப்போ வெயில் காலத்தில் தண்ணி சுட்டு இருந்தால் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் யாழ் மாவட்டத்தில் இன்றைய தினம் உண்மையில் டெங்கு விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு செயல் பிரிவு ஒன்று இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையில் இன்றிலிருந்து வார வெள்ளிக்கிழமை மட்டும் நாங்கள் பாடசாலைகளாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், தனியார் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரச அலுவலகங்கள் உட்பட்ட அனைத்து பிரதேசங்களையும் கண்காணிக்க உள்ளோம். தயவுசெய்து நீங்களும் சிரமதானங்களை மேற்கொள்ளுங்கள். உண்மையிலேயே ஒரு சிறு துளி தண்ணி காணும் நுளம்புகள் பெருகுவதற்கு அந்த பெருக்கம் எங்களுடைய பிரதேசத்தையே அழித்து விடலாம். நாங்கள் இன்றைக்கு இந்த உடுவில் பிரதேசத்தில் மாத்திரமல்ல, யாழ் மாவட்டத்தின் பல பிரதேசங்களிலே இந்த நிகழ்ச்சித்திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக உடுவில்லையும் இது இப்பொழுது ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பார்வையிட இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாளைய தினம் பாடசாலைகள், பின்பு அரசு அலுவலகங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இவைகளை பார்க்கும் பொழுது இது டெங்கு பெருவாதக்க முடியாத அளவிற்கு எங்களுடைய பிரதேசம் உள்ளது என்பதை தயவு செய்து அனைவரும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் நோயாளிகள் பெருகி கொண்டு பெறுகின்ற பொழுது இழப்புகளும் உயிராபத்துக்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அனைவருமாக ஒன்று திரண்டு செயல்படுவோமாக இருந்தால்தான் எங்களுடைய பிரதேசத்திலிருந்து இந்த டெங்கு நோயை முழுதாக ஒழிக்க முடியும். சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்போம், பொலித்தீன் பாவனைகளற்ற ஒரு பிரதேசமாக வைத்திருப்போம். நீர் தேங்குகின்ற எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் கண்காணித்து, உள்ளாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும், வீட்டின் உட்புறமாக இருக்கட்டும் வெளிப்புறமாக இருக்கட்டும், நீர் பெருகாதவாறு நீர் தேங்காதவாறு நாங்கள் பேணிக்கொள்வது மிக மிக முக்கியம். எங்களுக்கு தெரியும் உண்மையில் ஏடிஸ் எஜிப்டி, ஏடிஎஸ் அல்பிபிக்டஸ் என்ற நுளம்பு இனங்கள் இந்த டெங்கு நோய்களை காவி செல்லும். நோயாளி ஒருவர் இனங்காணப்பட்டால் அவரிடமிருந்து இந்த நோய் கிருமி இந்த நுளம்பின் மூலம் பரவி என்னும் முறையை தாக்கி அவருக்கு இந்த நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த டெங்கு நோய் என்றது உண்மையில் எத்தனையோ படிநிலை 3 படிநிலைகளை தாண்டினாலும் உயிரிழப்பு என்ற ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நோய். ஆகவே இந்த உயிராபத்தை தடுக்கின்ற விதமாக நாங்கள் செயல்பட வேண்டும். டெங்கை முழுமையாக ஒழிக்க வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் தெரியும் உண்மையிலேயே டெங்கு கட்டுப்பாடு என்பது ஒரு அரசனால், அதாவது இலங்கை அரசினால்
மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. இதிலே நுழம்பு பெறுகின்ற இடங்கள் எங்காவது காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே இதற்கு முன்னறிவித்தல் தேவையில்லை. நாங்கள் சென்று பார்க்கின்ற இடங்களில் எங்காவது நுழம்பு குடம்பி பெருகுகின்ற மாதிரியோ அல்லது நுழம்பு குடம்பிகளோ காணப்பட்டால் கட்டாயம் நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம். அதற்காக நீதிமன்றம் வரை செல்ல வேண்டி இருக்கும். ஆகவே உங்களுடைய